ஹாய் ஹலோ everyone வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ராயல் என்ஃபீல்டு தண்டர்பர்ட் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். பைக்கோட ஸ்பீடாமெட்ரிக் கிளாம்ப் பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டூம் கிளாம்ப் உடஞ்சி போச்சு உள்ள. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இந்த செயின் வந்து சவுண்டு வரும் சரிங்களா. ஸோ இதை வந்து பல வாட்டி சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா அவங்க ரெடி பண்ணலை. ஸோ அதை வேறு செக் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்கலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து பைக்கோட இன்ஜின் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 3 ட்ரைன் போல் கொடுத்துருப்பாங்க, 3 இடத்துல கொடுத்துருப்பாங்க. 3த்தையும் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ எங்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்று இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுங்களா 2 போல்ட்டு. அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குல்ல. ஸோ மொத்தம் 3த்தையும் கழட்டணும். ஏன்னா 3த்தையும் ஸ்டோர் ஆகிருக்கும் இன்ஜின் ஆயில் வந்து. 3த்தையும் கழட்டினா தான் எல்லா இன்ஜின் ஆயிலும் வெளியே வரும். ஃபஸ்ட்டு போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் அதை ஃபுல்லாக ட்ரைன் ஆகட்டும். அடுத்தது செகண்டு, அடுத்தது தேர்டு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ மெட்டல் பீஸு டஸ்ட்டு பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போடணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மெட்டல் பீஸ் தான். இன்ஜின் ஆயில் ட்ரைன் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து ஆயில் ஃபில்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். உள்ளே ஆயிலெலாம் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே துவைச்சி எடுத்துருங்க. அதே மாதிரி உள்ளே ஒரு ரப்பர் வாஷர் இருக்கும். ஸோ புது ஆயில் ஃபில்ட்ரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸு. பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா புது 2 ஓரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓரிங் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு ஒன்று உள்ளே வச்சுருங்க. ஸோ இந்த புது ஆயில் ஃபில்டரை வந்து வாங்கிட்டு வந்த புது இன்ஜின் ஆயிலில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கங்க ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி ஆயிலில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ ஆயில் ஃபில்டரை போட்டுட்டு ஸோ கப்பு கழட்டணும்ல, இந்த கப்பு பிளேட்டு மேலே ஒரு ஓரிங். அந்த பாக்ஸே உங்களுக்கு ஓரிங் கொடுத்துருவாங்க, புது ஓரிங்க. கம்பல்சரி புது ஓரிங் மாற்றிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஆயில் ஃபில்டர் மாற்றியாச்சு. இப்போ ட்ரைன் போர்டெலாம் போட்டு இன்ஜின் ஆயில் வந்து ரீஃபில் பண்ணிடலாம். வந்து ஆயில் ரீஃபில் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஆயில் ரீஃபில் பண்ணுற கேப்பு. ஸோ ராயல் என்ஃபீல்டோட இன்ஜின் தான் வாங்கியிருக்கேன். 2.5 லிட்டர்ஸு. ரேட் பார்த்தீங்கன்னா 899. ஸோ ஆயில் வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. ஸோ பேக் அந்த கப்பை வந்து அப்படியே போட்டுடலாம். ஸோ இன்ஜின் ரீஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பைக்கோட ஸ்பார்க் ப்ளக் மாற்றணும். 23,000 கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னமும் வந்து பைக்கோட ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணல இன்னொரு வாட்டி கூட. ஸோ சேஃப்டி பர்பஸாக நானே சேஞ்ச் பண்ணிடுறேன் முன்னாடி. ராயல் என்ஃபீல்டோட ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ண டூல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து பைக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ பைக் இருந்துச்சுன்னா அந்த டூல் கிட்டில் இருக்கும், பார்த்து எடுத்துங்க. ஸோ ஒரு சைடு இருக்க ஸ்பார்க் ப்ளக் பெருசாக வரும், இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து சின்னதாக வரும். புது ஸ்பார்க் ப்ளக். ஸோ அவ்வளோதான், ஸ்பார்க் ப்ளக்கோட டாப் மாற்றியாச்சு. இப்போ அந்த பக்கத்தில் இருக்க ஸ்பார்க் ப்ளக்கை மாற்றிடலாம். ஸோ இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க டூலு. பழைய ஸ்பார்க் ப்ளக்கு. இது வந்து புதுசு போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், பைக்கோட ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பைக்கோட ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். ராயல் என்ஃபீல்டு ஏர் ஃபில்டர் தான் ஒரிஜினல். 161 ரேட்டு.
ஸோ பைக்கோட செயின் டைட் பண்ணியாச்சு. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பைக்கோட செயின் எப்படி டைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து இப்போது டைம் லாப்ஸ் போட்டேன். ஸோ இப்போ வந்து தண்டர்பர்டோட டிஸ்க் பேடை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த பேட் வந்து என்ன ஆச்சுன்னா ஃபோர்க் ஆயில் பட்டு இதுவாகிடுச்சு, வேஸ்ட்டாக போச்சு, பிரேக்கும் பிடிக்கலை. ஸோ இப்போ வந்து இதோட பேட் பார்த்திங்கன்னா புதுசு மாற்ற போகிறோம். ஃபஸ்ட் இதில் இருக்கும் இங்கே 2 போல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த போல்ட் 2 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தனியாக வெளியே வந்துடும். இந்த லிவர் எப்படி தட்டிங்கன்னா வெளியே வரும். ஸோ ஒரு டிஸ்க் பேட் வெளியே வந்துருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக தட்டினிங்காக வந்துடும் வெளியே. பார்த்தீங்களா? ஸோ 2 டிஸ்க் பேடாக வந்துருச்சு. இப்போ இந்த பிளேட்டை தனியாக எடுத்துடலாம். ஸோ கழட்டியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டர் பென் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கார்ட்டர் பென் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள லிவர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லிவரை வந்து ரிவீட் பின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிவீட் பின்னை தட்டினீங்கன்னா அந்த 2 டிஸ்க் பேட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதான் அந்த ரிவீட் பின்னு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தத்தி எடுத்தினா வந்துடும். ஸோ இது பழைய டிஸ்க் பேட் சுத்தமாக போயிடுச்சு. ஸோ ஆயில் பட்டு தான் போயிருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்ஸனை வந்து இந்த மேலே ஏர் ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி உள்ளே தட்டியிருக்கேன். ஏன்னா அது வெளியே வந்திருக்கும் பழைய டிஸ்க் பேடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த ரிவீட் பின் கழட்டினால அது கீழே அப்படியே போட்டுருவேன். மறக்காமல் கழட்டின கார்ட்டர் பின்னு. ஸோ வந்து கழட்டணும்ல அந்த பிளேட்டு, அதை அப்படியே போட்டு லாக் பண்ணிடலாம் உள்ள. நீங்கள் வந்து டிஸ்க் உட்கார வச்சா ஈஸியாக உட்காந்துரும். அதே மாதிரி இந்த டிஸ்க் பேடு ஈஸியாக உட்காந்துரும், ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் அந்த உள்ளே இருக்க பிஸ்ஸனை மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளி வைங்க. புது பிரேக் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், புஷ் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் தட்டி போடணும். ஸோ தட்டிட்டு கரெக்டாக அந்த 2 ஹோல்ஸ் உட்கார வச்சுட்டு இது வந்து கழட்டின போல்ட்டு. டிஸ்பேட் மாட்டியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து டிஸ்பேட் மாற்றணும். சப்போஸ் உங்களுக்கு ஆயில் வந்து டிஸ்க்கு கண்டெய்னரில் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஸ்க் ஆயில் வந்து டாப் அப் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக வீடியோ எடுத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்டோட ஜெனரல் சர்வீஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ரீசன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் ஆக் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது ஆட்டோமொபைல் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சா என்கிட்ட கேளுங்க. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மீட் பண்ணுறேன். அண்டில் தட் பை.